வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படமான ஜெயிலர் 2 அந்த திரைப்படத்திலிருந்து ஃப்ளாஷ்பேக் காட்சிகள், அது குறித்து ஒரு சூப்பரான தகவல் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, இப்ப இல்ல. இதற்கு முன்னாடியே வெளியானது. பட் இந்த டைம்ல உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த திரைப்படத்தில பல நடிகர்கள் நடிக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ்.ஜே. சூர்யா அப்படிங்கிறது அந்த பேர கேட்டாலே வந்து சும்மா அதிருதுல அப்படிதான் சொல்லியாகணும். தமிழ் சினிமாவுல ஒரு நல்ல ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லியாகணும். ஓகேவா? அவரு வந்து இந்த திரைப்பட நடிகர் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. ஸோ, இந்த திரைப்படத்தில அவரு தான் வந்து வில்லன். ஓகேவா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த திரைப்படத்தில ஃப்ளாஷ்பேக் அந்த காட்சிகள் இருக்கு. "இது எப்படிப்பா நீ சொல்ற?" அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ, அவரு அந்த ஃப்ளாஷ்பேக் அந்த போர்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா வந்து முஸ்டாச்செல்லாம் எடுத்துட்டு அந்த யங் லுக்லலாம் வந்து இருக்கிறதுக்காக வந்து இது பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபோட்டோ கூட வந்து ஸ்க்ரீன்ல மேல காட்டுறேன் பாருங்க. இது வந்து 14 பிப்ரவரி 2026 அந்த டைம்ல எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ். ஓகேவா? அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான ஷூட் போயிருக்கு. இப்ப ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ல பார்த்தீங்கன்னா வந்து எஸ்.ஜே. சூர்யாவும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இந்த ஃபேஸ் ஆஃப் பண்ற மாரியான ஒரு காட்சிகள். எப்படின்னா வந்து இந்த கூலி எப்படி நாகார்ஜுன சின்ன பையன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படிங்கிற மாரி ஒரு ஏதோ ஒரு விதமான காட்சிகள் இருக்கு. ஓகேங்களா? ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ல எஸ்.ஜே. சூர்யா அவர் இருக்காரு. அதாவது வில்லன் நடிகர் இருக்காரு. அப்படிதான் வந்து நமக்கு கிடைச்ச தகவலுங்க. இது இப்ப கிடைச்ச தகவல் இல்லைங்க. இது ரொம்ப முன்னாடியே கிடைச்ச தகவல் தான். பட் இப்ப தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபேஸ் ஆஃப் கேரக்டர் வந்து சூப்பரா இருக்கப்போது. எனக்கு ஜெயிலர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 சீன் ரொம்ப பிடிச்சிருந்துங்க. பார்ட் 1ல. அதாவது என்னென்ன சீன் கேட்டீங்கன்னா வந்து, அந்த கத்திய எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மருமகள டீஸ் பண்ணும்போது ஒரு சம்பவம் பண்ணுவாரு. அது ஒண்ணுங்க. 2வது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தாங்க. 2மே ஃபயரா இருந்துச்சுங்க. அவ்வளோ ஃபயரா இருந்துச்சு. ஓகேங்களா? கார் வர சத்தம் கேட்குது அப்படிங்கிற சீன் பார்த்தீங்கன்னா வந்து தியேட்டரே தெறிக்கும். அது வேற லெவல். ஆனா பட் எனக்கு அந்த 2 சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு. அதே மாரி ஜெயிலர் 2லயும் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கண்டிப்பா வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட லுக்கு அண்ட் அப்பியரன்ஸ் எஸ்.ஜே. சூர்யாவோட காம்போல கண்டிப்பா மிரட்டும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு செய்தியை குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, மகிழ்ச்சி.